Hi, praise God. Praise God. Just wanted to know that in Psalm 118:22, it's given that the stone which the builders rejected has become the chief cornerstone. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டோனை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஓகே, அது ரிஜெக்ட் ஆன ஒரு ஸ்டோன். ஓகே, ஒரு கார்னர் ஸ்டோன் பில்டிங்கே அது ஒரு டாப் ஸ்டோனாக மாறுற அளவுக்கு இருக்கு. இந்த பில்டருங்கெல்லாம் வீடு கட்டுவாங்க. வீடு கட்டும் போதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த வீடுக்கு ஒரு அஸ்திவாரம் போடணும். அந்த பிகினிங் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அஸ்திவாரம் போடணும். அப்போ அதுக்கு ஒரு கல் கொண்டு வச்சு ஒரு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு ஒரு மூலையில் கொண்டு வைப்பாங்க. அந்த கல்லுனால அதுக்கப்புறம் ஒரு யூஸ் இருக்காது. அது வச்சது தான். அதை வச்சு வரும். அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வில் டேக் பிளேஸ். எல்லாம் முடிச்சு எடுத்துட்டு மேலே வைக்க வேண்டிய டைமில் எந்த கல்லை கொண்டு வைப்பேன்னா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவ்வளோ கல் எல்லாம் மேலே வைக்க வேண்டிய கல் எதுன்னா அந்த ஒதுக்கப்பட்ட கல், அந்த மூலையில் இருக்க கல்லை அதை கொண்டு தான் மேலே வைப்பாங்க கேப் ஸ்டோனான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கல்லுக்கு உள்ள ஒரு மதிப்பு என்னன்னா, அது அவ்வளோ ஓரமாக இருந்தாலும் அது மேலே வந்து வைக்கப்படுது. அதே போல் நம்ம இயேசு கிறிஸ்து கூட ஒரு மக்களிடையே நமக்காக தான் வந்தார். ஆனால் அவர் ரொம்ப ஒதுக்கப்பட்டு மூலையில் தான் இருந்தார். அந்த ஒதுக்கப்பட்ட கல், மூலையில் உள்ள கல், அது தலைக்கெல்லாம் மாறினது நம்ம இயேசு கிறிஸ்து தான். ஸோ ஜீசஸ் இஸ் a chief cornerstone, not a rejected cornerstone. He came as a rejected cornerstone, but he became a chief cornerstone. அதே போல தான் நமக்காக இதை பார்த்து கொண்டு இருக்காங்க எத்தனோ பேருக்கு. நம்ம எந்த வகையில் நம்மளை யாராவது மார்க் பண்ணியிருக்காங்களோ, நம்ம எல்லாம் ஓரமாக இருக்கோம், ஒதுக்கப்பட்ட கல் மாதிரி ஓரமாக இருக்கிறோமோ, ரிஜெக்டடாக இருக்கோமோ, பட் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு சீஃப் கார்னர் ஸ்டோனாக நம்மளே மாற்றி வருவார். Thank you.